அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று முஸ்லிம் அல்லாத மக்களால் பொங்கல் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பொங்கலை பொறுத்தவரை அது இஸ்லாமிய வழிபாடுகளுக்கு உகந்ததல்ல, நேர் எதிரானது. இஸ்லாத்திலே 2 பெருநாள் தினங்கள் மட்டும்தான் விழா கொண்டாடுவதற்கு, மகிழ்ச்சியான திருநாளாக கொண்டாடுவதற்கு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நாட்கள். நோன்பு பெருநாளும் ஹஜ் பெருநாளும் மட்டும்தான். இவை அல்லாத வழிபாடுகள், திருவிழாக்கள் என்று இஸ்லாத்திலே எந்த திருவிழாவும் கிடையாது. ஆனால் இந்த பொங்கலை பொறுத்தவரை இதை பற்றி முஸ்லிம் அல்லாத மக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை சில பேர் தவறாக விளங்கி கொண்டு, அதை உண்மை என்று நம்பிக்கொண்டு, அது போன்ற வழிபாடுகளில் பங்கெடுக்கிற முஸ்லிம்களையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பொங்கல் என்று சொன்னால் அதை தமிழர் திருநாள் என்று வார்த்தையை மாற்றியிருக்கிறார்கள். அது இந்துக்களுடைய வழிபாடு என்று சொன்னால் நம்மளாம் முஸ்லிம்னு விலகிடுவார். ஒரு கிறிஸ்தவருடைய பண்டிகை என்று சொன்னால் நம்ம முஸ்லிமுடைய பண்டிகை இல்லைன்றுவாங்க. ஆனா தமிழர் திருநாள்ன்ற வார்த்தையை போட்ட உடனே நம்மளும் தமிழர்கள் தானே, தமிழனா இருக்கிற எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம் தான் என்று இந்த வார்த்தையினுடைய விபரீதம் புரியாம அதனோடு சேர்ந்து பங்கெடுத்து பெரிய இறைவனுக்கு இணை கற்பிக்க பாவத்தில் சில முஸ்லிம்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது சூரியனை பகவான் என்கிறார்கள். பொங்கல் படைக்கிறார்கள். பொங்கலுடைய பின்னணி என்ன? ஓபன் பிளேஸ்ல வச்சுக்கிட்டு சூரியனுடைய வெளிச்சம் படுகிற வகையில காலங்காத்தால பொங்கலை சமைக்கிறார்கள். அது சூரியனால தான் நமக்கு விவசாயம் கிடைக்குது, சூரியனால தான் பல நன்மைகள் கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது. எனவே நாங்கள் சூரியனை வழிபடுறோம் என்பதுதான் அதனுடைய பின்னணி. இதையெல்லாம் விளங்காம ஏதோ சோறாக்கி சமைச்சு திங்கிறோங்கிற பேர்ல முஸ்லிம்களும் பல கிராமங்கள்ல பொங்கல் பண்டிகையை சில பேர் விவரம் இல்லாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது இஸ்லாத்திலே இறைவனுக்கு பிடிக்காத, இணை கற்பிக்கிற பெரும்பாவம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துடைய சார்பில் தமிழகத்திலே கடந்த திமுக ஆட்சியின் பொழுது சமத்துவ பொங்கல் அரசு நிறுவனங்களில், அரசுடைய பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், இன்னவர அரசு அலுவலகங்களில் சமத்துவ பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதனுடைய பின் தொடர்ச்சியாக தற்பொழுதும் அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுங்க, அது எந்த பேரை வச்சுக்கிட்டாலும் சரி, சமத்துவமான பொங்கல் அதுக்கு வார்த்தையை வச்சுக்கிட்டாலும் இஸ்லாத்தின் பார்வையில் அது சிறுக்கான காரியம். இறைவனுக்கு பிடிக்காத, இறைவனுக்கு பெரும் கோபத்தை தருகிற, இறைவனை விட்டு விட்டு இன்னொருவரை இறைவனுடைய படைப்பை வணங்கி வழிபடுகிற ஒரு பாவத்தின் வெளிப்பாடுதான். எனவே அவர்கள் கொண்டாடட்டும், அது அவர்களுடைய பண்டிகை, அவர்கள் திருவிழா என்று நினைக்கிறார்கள். அதிலே நாம குறுக்கிட வேண்டிய தேவையில்லை. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தரப்பட்டு விட்டதற்கு பிறகு அதற்கு மாற்றமாக செய்வது நாளை மறுமை வாழ்க்கையை பாழாக்கிவிடும். குறிப்பாக பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் மாணவ மாணவியர்களை எல்லாம் இதில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுக்கிறார்கள். சில பள்ளிகளில் இன்றைக்கு செய்திருக்கிறார்கள், இன்னும் சில பள்ளிகளில் வரக்கூடிய நாட்களில் செய்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அது என்றைக்கு நம்முடைய குழந்தைகள் படிக்கிற பள்ளி கல்லூரிகளாக இருந்தால் என்றைக்கு அதை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்களோ அந்த தினத்தில் நம்முடைய குழந்தைகளை அந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பாமல் தவிர்த்துக் கொள்வது அவர்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கு வழிவகுக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன்படி பேணி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாங்க.